கொஸ்டினுக்கு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த சிங்குலர் வேல்யூ டிகாம்போசிஷன் ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ என்னது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 rows இருக்கு, 3 columns இருக்கு. ஸோ 2 cross 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3, 2 cross 2 இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இந்த இப்போ பண்ண போகிற ஒரே ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும். சப்போஸ் மேட்ரிக்ஸ் 2 cross 2 இருந்தாலும் இதே தான் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஸோ அப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வி ஹஸ் டு ஃபைண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ பண்ணணும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸை ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுறோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஏ கண்டுபிடிக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹஸ் டு ஃபைண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. சரியா? நாட் ஏ டிரான்ஸ்போஸ், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். இப்போ 3 -1 1 3 1 1. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 1 1 -1 3 1. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 அண்ட் என்னது -1 -1 +1 ஆயிரும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஆயிரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 9, சரிங்களா, +1. சரியா? செகண்டு 3 -3. ஓகே. தேர்டு 3 -1. ஓகே. ஃபோர்த்து 3 -3. ஃபிஃப்த்து 1 + 9. ஓகே. சிக்ஸ்த்து 1 + 3. ஓகே. செவன்த்து 3 -1. எயித்து 1 + 3. நைன்த்து 1 + 1. சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரிஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்போம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம், தென் இது. சரிங்களா? அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் ரோ காலம்ஸ். சரியா? அப்படியே ஓனம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸோ ஐ எம் கெட்டிங் எஸ் வாட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 10, ரைட்? 10, அப்புறம் 0, அப்புறம் 2, அகெயின் 0, 10, அகெயின் 4, 2 4 2. சரிங்களா? ஸோ இதான் அதோட என்ட்ரிஸ். தட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஏயோட வேல்யூ இதுதான். ஏ டிரான்ஸ்போஸ் ஏயோட வேல்யூ தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு ஐகன் வேல்யூஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டெப். சரிங்களா? ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ஆல்ரெடி தெரியும் நம்ம ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் வந்து இந்த ஒரு மேட்ரிக்ஸ் பண்ணணும்னா என்னது, அதுக்கு எந்த ஃபார்மெட் எழுதுவோம், அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் அந்த ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு, அந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இதுக்கு அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி டிட்டர்மெண்ட் போட்டோம்னா வி வில் ஹாவ் த ஃபார்மட். இந்த ஃபார்மெட்டில் வரும் இதோட சொல்யூஷன்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் லாம்டா கியூப், சரிங்களா, மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா ப்ளஸ் S3 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இங்கே இந்த S1ங்கிறது we know that it is a what, sum of the traces. சரியா? எல்லா ட்ரேஸ்னது டைகனல் என்ட்ரிஸ்லாம் ஆட் பண்ணுறதான் ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த லீடிங் டைகனல் என்ட்ரிஸ்லாம் ஆட் பண்ணுறதான் இது நம்மளுக்கு S1 சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த S1ஓட வேல்யூ என்ன இருக்கும், அந்த டைகனல் என்ட்ரிஸ்லாம் ஆட் பண்ணுறது, சம் ஆஃப் த லீடிங் டைகனல்ஸ். அதெல்லாம் என்னது 10 + 10 + 2. சரி. ஓகே. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, இட் இஸ் 22. ஓகே. அதுக்கப்புறம் S2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? S2 என்னது சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த லீடிங் டைகனல் என்ட்ரிஸ். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த 10 எடுத்துக்கிறேன், இதோட லீடிங் டைகனல்ஸ் எதாவது வரும் 10 4 4 2. சரிங்களா? அப்போ அந்த என்ட்ரி மட்டும் எழுதிக்கிறேன், 10 4 4 2. சரிங்களா? இல்லாட்டி அங்கே வச்சு பண்ணிடலாம். சரியா? செகண்ட் இது வரும்போது என்னது, வி ஹஸ் டு புட் த ப்ளஸ் அகெயின். ஓகே. ப்ளஸ் இப்போ செகண்ட், இப்போ லீடிங் டைகனல்ஸ் இது. சரிங்களா? செகண்ட் லீடிங் டைகனல் இது. அப்போ அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டு அது கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் டெலிட் ஆயிரும். அப்போ மிச்ச என்ட்ரிஸ் இதுதான், இது 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 வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும், 10 2 2 and 4 2. ஓகே. ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ட்ரி லாஸ்ட் இந்த 2ங்கிறது டெட் ஆயிரும். சரியா? அப்போ என்னது, இந்த 4 என்ட்ரிஸ், தட் இஸ் 10 0 0 2. ஓகேவா? ஸோ இது அதோட என்ட்ரிஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் போட்டால் போதும். சரிங்களா? ரைட். ஸோ 10 2s are 20. சரிங்களா? 20 - 16. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்கள் ப்ளஸ் 20 அகெயின் 10 2s are 20 -4. சரிங்களா? ப்ளஸ் 10 10s are 100.
அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 4. ஓகே, இங்கே ஒரு 16. ஓகே, ஸோ 16 ஃபோர்ஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் 120. சரிங்களா? அப்போ S2ஓட வேல்யூ என்னது உனக்கு 120. நெக்ஸ்ட் S3 கண்டுபிடிங்களா? S3 என்னது ப்ராடக்ட் ஆஃப் த டைகனல்ஸ். இது ஃபுல்லாக நீ டைகனல்ஸை மட்டும் ப்ராடக்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? S3 இஸ் ஈக்குவல் டு சாரி S3 இஸ் த டிட்டர்மெண்ட் ஆஃப் திஸ் AA டிரான்ஸ்போஸ். சரிங்களா? டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இங்கே நான் சைடில் எழுதுறேன், அதுக்கப்புறம் அங்கே மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 இருக்கு. சரிங்களா? 10க்கு பண்ணிங்கன்னா 20 மைனஸ் 60. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 0 இன்ட்டு, அப்போ இந்த 0 என்ட்ரிஸ் ஃபுல்லாக போயிடும். சரிங்களா? 0 இன்ட்டு ஒரு நம்பர் வரும், அதை ஃபுல்லாக இது ஒரு மைனஸ் போடணும், மைனஸ் ஆஃப் 0 இன்ட்டு போடணும், எல்லாமே போயிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு, சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், 0 மைனஸ் 20. சரியா? அப்போ என்ன ஆயிரும்? மேலே 20 மைனஸ் 16 வந்து 4. சரிங்களா? அப்போ 40. ஓகே, மைனஸ் 40. அப்போ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ S3ஓட வேல்யூ இங்கே நம்மளுக்கு 0. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூஷன் திஸ் ஈக்குவேஷன் வி வில் கெட் வாட்? லாம்டா கியூப். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் S1 வந்து 22 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 வந்து 120 லாம்டா. சரிங்களா? ப்ளஸ் S3 வந்து 0. 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ரைட். இப்போ ஃபார் ஃபைண்டிங் த ரூட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இதுல எல்லாத்துமே லாம்டா பொதுவா இருக்கு, அங்க 0ங்கிறது விட்டுலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பொதுவாக இருந்தது எல்லாத்தையுமே லாம்டா இருக்கு. அப்போ லாம்டா அவுட் சைடு எடுத்துடலாமா? டேக்கிங் லாம்டா அவுட் சைட், உங்களது லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 22 லாம்டா பிளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ இதை மட்டும் பார்ஷலாக டெலிட் பண்ணும். ஓகே, ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு ரூட். ஏன்னா இது இந்த லாம்டா இங்கே போகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைன் இஸ் நத்திங் பட் that is lambda is equal to 0. Again lambda square minus 22 lambda plus 120 is equal to 0. Just put the t model. சரிங்களா? t மாடலில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 120 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 22 வரணும். சரிங்களா? அப்போ 10 12 அப்போ மைனஸ் போட்டுருங்க. ஸோ என்னது மல்டிப்ளை பண்ணால் இந்த வந்துச்சு, பெருக்கினா இது வந்துச்சு. சரிங்களா? அப்போ இங்கே உள்ள டைம் என்னது? லாம்டா. ஓகே, லாம்டா மைனஸ் 12, சாரி மைனஸ் 10 ஒரு டேர்மு, அடுத்தது என்னது? This term is lambda minus 12 is equal to 0. Okay, so these are the things. அப்போ இதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ lambda is nothing but what? 10, 12. சரியா? and இங்க lambda is equal to 0. So these are the roots. Okay, so lambda is equal to 0, 12 and 10 are the eigenvalues of A transpose C. ஓகேவா? A transpose. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ப்ராசஸ் லைக் த டைகனலைசேஷன் ப்ராசஸ். ஐகன் வெக்டார், ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணும்? ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைங் த, என்ன ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஏ, இந்த மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இருக்கு இல்லையா, அது மைனஸ் லாம்டா ஐ. சரிங்களா? இது ஒரு ஃபார்மேட்டு இன்ட்டு எக்ஸ். சரிங்களா? இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த ஏ மைனஸ் லாம்டா ஐ பாருங்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எங்க இருக்கு? இதா இருக்கு. இது கூட மைனஸ் லாம்டா ஐ மட்டும் ஆட் பண்ணும். அப்போ என்னது? டைகனல்ஸ்ல மட்டும் எப்படி பாருங்க, லாம்டா ஐ மட்டும் பண்ணலாமா? லாம்டா இன்ட்டு ஐ பண்றோம். ஐனானது 1 0 0 0 1 0 0 0 1. கரெக்டா? இந்த லாம்டா உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன ஆயிரும்? லாம்டா 0 0 0 லாம்டா 0 0 0 லாம்டா. ஓகே, இது அதோட என்ட்ரி. இப்போ ஏ மைனஸ் லாம்டா சொல்லி, ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் லாம்டா சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் இந்த இருக்கு. அப்போ இந்த டைகனல் என்ட்ரிஸ்ல மட்டும் என்ன ஆயிரும்? மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா மைனஸ் லாம்டா மட்டும் ஆட் ஆயிடும். சரியா? ஸோ அப்போ டேரக்டா எழுதுறேன். ஸோ அப்போ இந்த பாட்டு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10. சரிங்களா? அப்போ 10 மைனஸ் லாம்டா. சரிங்களா? செகண்ட் என்ட்ரி 0 இருக்கு, 0 2. ஓகே, ஸோ கேப் போட்டு ஜஸ்ட் ரைட் வித் கேப் சிங்கிள். ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி 0. சரிங்களா? அகெயின் 10 மைனஸ் லாம்டா 4. சரிங்களா? நெக்ஸ்ட் 2
4 ஓகேவா 2 மைனஸ் லேம்டா சரிங்களா இன்ட்டு எக்ஸ் போடுறாங்க எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் இது x1 3 இருக்கிறதுனால x1 x2 x3 is equal to 0 சரியா so it is that இப்போ என்ன பண்ணோம் we have to put the lambda values lambdaக்கு என்னது 0 12 10லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை போடணும் ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் பிக்கஸ்ட் நம்பரை போட ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ பிக்கஸ்ட் நம்பர் இஸ் 12 ஸோ we can substitute the lambdas 12 சரிங்களா அந்த ஈக்குவேஷன்ல lambdas 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்க for lambda is equal to 12 ஓகேவா ஸோ அப்போ என்ன ஆயிரும் 10 மைனஸ் 12 அப்போ என்னது மைனஸ் 2 சரிங்களா மைனஸ் 2 அகைன் ரெண்டாவது 0 2 இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை 0 இங்கே 12 வரும் அகைன் என்னது இங்கே மைனஸ் 2 4 அகைன் 2 4 இங்கே இருந்து 2 மைனஸ் 12 ஓகேவா அப்போ என்னது மைனஸ் 10 சரிங்களா இட் இஸ் மைனஸ் 10 ஸோ இந்த XY Z அப்படியே இருக்கும் சரிங்களா நோ சேஞ்ச் இன் இட் ஓகே x1 x2 அண்ட் x3 சரிங்களா அதே மாதிரி தான் இருக்க போகுது சரிங்களா அண்ட் ஈக்குவல் டு 0 ஓகேவா ஸோ இப்போ இது ஈக்குவேஷனாக மாற்றுங்க சரிங்களா ஸோ என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் வில் டூ தட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸோ ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு மல்டிப்ளை இருக்கும் சரிங்களா செகண்ட் இது ரெண்டும் தேர்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற வேண்டியது சரிங்களா சிமிலர்லி ஃபார் த செகண்ட் ரோ ஆல்சோ சரியா அப்போ மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 2x1 plus 0 plus 2x3 equal to 0 ஓகே அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 2x2 plus 4x3 equal to 0 okay next third one 2x1 plus 4x2 minus 10x3 is equal to 0 okay so equal to 0 is there in equal to 0 it is a matrix again you can write this matrix 0 0 0 okay so that's no problem ஓகே ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஆல் த த்ரீ ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிங் சீக்வன்ஸ் எல்லாமே ஈக்குவேஷன் எல்லாம் வேற வேற ஈக்குவேஷன்ஸாக இருக்குது சரிங்களா ரைட்டு இப்போ வி கேன் யூஸ் தட் கிராஸ் மல்டிப்ளை ரூல் சரிங்களா கிராஸ் மல்டிப்ளை ரூல் எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஐ வில் நம்பர் திஸ் ஈக்குவேஷன் அஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆல்சோ இது தேர்ட் ஈக்குவேஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும் எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் இங்கே x1ஓட கோஃபிஷியன் 0 மறந்துடக்கூடாது இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இங்கே x1 வந்து இந்த 2 கிடையாது இங்கே x1 இருக்கு இங்கே x1 இல்லை சரிங்களா அப்போ மைனஸ் 2 ஸோ சைட் ஒர்க் வி கேன் ரைட் இன் சைட் ஒர்க் ஸோ மைனஸ் 2 சரிங்களா செகண்ட் பாருங்க x2 இருக்கா x2 வந்து இல்லை ஸோ 0 தேர்ட் என்னது x3 அதோட வேல்யூ 2 சரிங்களா அகைன் இன்னொரு டைம் எழுதுங்க மைனஸ் 2 0 2 சரிங்களா இப்போ பாருங்க இங்க x1ஓட வேல்யூ இல்ல 0 x2ஓட வேல்யூ -2 சரிங்களா எழுதுங்க x3ஓட வேல்யூ என்னது 4 அகைன் சரிங்களா x2ஓட வேல்யூ என்னது -0 சரிங்களா 0 -2 4 ஓகேவா ஸோ இதுல என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ்ட் என்ட்ரி வி கேன் பாட் நெக்லிஜிட் அப்படி விட்டலாம் சரிங்களா ரிமைனிங் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஃபார் x1 சரிங்களா ஃபைண்டிங் x1 சரிங்களா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் பிளஸ் ஆஃப் திஸ் 2 சரிங்களா ஸோ பிளஸ் ஆஃப் திஸ் 2 ஓகேவா ரைட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் ஆஃப் திஸ் 2 சரிங்களா -2 -4 சரிங்களா ஸோ அப்போ x1ஓட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்க x1 x2 x3ங்கிறது எப்படி எழுதணும் பாருங்க x1 பை ஒரு இடம் விடுங்க x2 போட்டு பை ஒரு இடம் விடுங்க அண்ட் x3 போட்டு என்னது பைன்னு போட்டு ஒரு இடம் விட்டுருங்க சரிங்களா இந்த இடத்துல தான் இதை ஃபில் பண்ண போகிறோம் ஸோ 0 into 4 0 மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் போட்டுருங்க செகண்ட் வாட்டி வரும்போது மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு -4 என்னது -4 ஓகே சரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா ஸோ 0 வருது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 0 இங்கே -2 ஆல்ரெடி இருக்கும் -2 இன்ட்டு -2 என்னது 4 ஆயிரும் சரிங்களா ஸோ +4 ஆயிரும் ஓகே ஸோ அப்போ என்ன ஆயிரும் இட் இஸ் 4 ஓகே செகண்ட் என்ட்ரி பாருங்க இப்போ ஸோ செகண்ட் என்ட்ரி ஃபார் x2 சரிங்களா ஸோ x1 பண்ணோம் x2 இப்போ பண்ணுறோம் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் சிமிலர்லி மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டும் சரிங்களா ஸோ 2 into 0 0 ஓகேவா ஸோ 0
மைனஸ் ஆஃப் டூ சரிங்களா, மைனஸ் ஆஃப் டூ வரும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ இட் வில் பி வாட், 8 சரிங்களா. ஸோ பிளஸ் 8. Okay, so it is 8. Okay, similarly if you try this means it is what, 4. ஓகேவா. சரி, இப்போ நெக்ஸ்ட் we have to do one thing. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே காமனா ஒரு நம்பர்லால நம்ம டிவைட்ல காமனா ஒரு நம்பரை வெளில எடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு, அந்த டிவைசஸ்ல எல்லாத்துக்கும் காமனா நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டேக் இட் அட் அவுட் சரிங்களா. அப்படி எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், ஐ வில் கெட் x1 4 வெளில எடுக்கிறேன் சரிங்களா. அப்போ x1 by 1 சரிங்களா, x2 by 2 ஓகே, அண்ட் x3 by 1 சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதோட தான் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் என்னது நமக்கு இது. ஸோ தட் x1 is equal to 1 and x2 is equal to 2 and x3 is equal to 1 சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் லாம்டா சரிங்களா. அப்போ இதோட ஐகன் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும், we know that அது அப்படியே வெட்ட சரிங்களா. ஃபார் lambda is equal to 12, okay, the eigenvectors are x is equal to 1 2 1 ஓகேவா, 1 2 1 ஓகேவா. ஸோ அது அப்படியே கரஸ்பாண்டிங் எழுதணும். சிமிலர்லி ஃபார் 10 சரிங்களா, 10 you just do that by yourself ஓகேவா. ஸோ ஃபார் செகண்ட் கேஸ் ஃபார் lambda is equal to 10 சரிங்களா. ஸோ சேம் கேஸ் சரிங்களா. ஸோ அந்த அதே மாதிரி அந்த லாம்டா இருக்கிற இடத்துல எங்க go to the equation இந்த இருக்குல்ல 10 மைனஸ் லாம்டா, இதுல லாம்டாக்கு பதிலாக 10 போடுங்க. ஸோ 0 ஆயிரும். 10 மைனஸ் 10 0, இங்க 10 மைனஸ் 10 0, இங்க 2 மைனஸ் 10 மைனஸ் 8 சரிங்களா. மித்த எல்லாமே சேம் அதே நம்பர்ஸ், அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட். ஸோ அப்படி டைரக்டா நான் அந்த மேட்ரிக்ஸ் எழுதுறேன். ஃபார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 10 இங்க எழுதலாமா. we'll go for the next page. For lambda is equal to 10, the equation that is matrix becomes what, 0 0 2 0 0 4 and 2 4 minus 8. Okay, this is the matrix. Okay, so x எழுதணும் இல்லையா. so x என்னது, x1 x2 and x3 ஓகேவா. so is equal to 0 0 0 right. so this is that. இப்போ அதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுங்க, கன்வெர்ட் into equation. அப்போ என்னது, so x3 0 x1 0 x2 இங்க என்னது x3. அப்போ 2 x3 is equal to 0 first equation. அதாவது இங்க equation, இது fourth equation number 4 வச்சுக்கலாம். அடுத்துல 4x3 is equal to 0 சரிங்களா, அது equation number 5 வச்சுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் அது எழுதுங்க 2x1 ஓகே பிளஸ் 4x2 minus 8x3 is equal to 0 ஓகே. so nothing but what 6 சரிங்களா, equation number 6 ஓகே ரைட். இப்போ பாருங்க மேல சரிங்களா. ஸோ ரெண்டு டிஸ்டிங்விஷ் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. எஸ் வி கெட் தட். இப்போ டூவையும் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். இப்போ டிவைடட் பை 2 எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். எதை, இந்த ஈக்குவேஷனை டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ அதனால இது ரெண்டும் சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 5 and 6 மட்டும் தான். ஸோ அதை மட்டும் எடுத்து அகைன் கிராஸ் மல்டிப்ளை போடணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்ல இது x1ல என்ன இருக்கு, 0, x2ல 0, x3ல 4 இருக்கு சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் டேக் 4 and 5 4 and 6 ஓகே, அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே 4 and 6 இது ரெண்டு தானே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதில் ஒரு இதை சூஸ் பண்ணிக்கிறேன், டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ பை 4 4 and 6 ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எடுத்து 2 அகெயின் திருப்பி இன்னொரு வாட்டி 0 0 2 ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஓகே. இப்போ பாருங்க x1ஓட வேல்யூ 2 ஓகே, x2ஓட வேல்யூ 4, x3ஓட வேல்யூ -8 அகெயின் திருப்பி 2 4 -8 ஓகே. ஸோ இப்போ பண்ணுவோம் முடிச்சோடனே ரெண்டு பட் எப்படி ரெண்டு இது பண்ணும் ரைட். சரி, இப்போ x1ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, just write the x1 okay. so nothing but what, this 2 multiply again minus of this 2 சரிங்களா. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது மைனஸ் வரும்போது -8, ஏன்னா இது 0 அடுத்தல -8 ஓகே. ஸோ ஃபார் x2 okay, for x2
ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4, ஓகே, மைனஸ் 0 வந்துடுது சரிங்களா. அப்போ 4 மட்டும். ஓகே, 0 வந்துருச்சுல, ஸோ 4 மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் x3. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0 அகெயின் இது என்னது நம்மளுக்கு 0 வந்துருச்சு சரிங்களா. ஸோ அப்போ 0 மைனஸ் 0 அகெயின் 0. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இப்போ செக் பண்ண இது ரெண்டையும் 4ஓட மல்டிபிள்ஸ் சரிங்களா. அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், 4ஓட மல்டிபிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ என்ன ஆயிரும் நம்மளுக்கு x1 by -2 சரிங்களா, x2 by 1 is equal to x3 by 0 சரிங்களா. ஸோ ஐகன் வேல்யூ ஃபார் த eigenvector. Now eigenvector for lambda is equal to 12 is, sorry, it is not 12, it is 10. -2, 1, 0. Okay, so -2, 1, 0. Okay, so this is the eigenvector for the lambda is equal to 10. Okay, so next for eigenvalue lambda is equal to 0 போடும் இல்லையா சரிங்களா. ஸோ ஃபார் lambda is equal to 0 போட்டிங்கன்னா ஆயிரும், இந்த இதில் 0 ஆகும், இது 0 ஆகும், இது 0 ஆகும். அப்படியே என்ன ஆயிரும், இந்த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம், அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வந்து 10 0 2 0 10 4 2 4 2 சரிங்களா. அந்த ஈக்குவேஷன் அப்படியே கிடைக்க போகுது, அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே கிடைக்க போகுது. ஓகே, ஃபார் நவ் ஃபார் lambda is equal to 0 சரிங்களா. ஸோ அப்போ அந்த lambda வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆயிரும் எனக்கு, and get that 10 0 2 okay and 0 10 4 okay and 2 4 2 சரியா. ஸோ இதான் அதோட மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ எழுதிருங்க, x1 x2 x3 ஓகே. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 0 0 ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ 10x1 ஓகே ப்ளஸ் 0 இருக்கு, ஸோ அதை விட்டுருங்க, 2 0 கூட போட்டுங்க, ஏன்னா வந்து நம்ம அவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். 0x2 ப்ளஸ் 2x3 இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. அதே மாதிரி 0x1 ப்ளஸ் 10x2 ப்ளஸ் 4x3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ 2x1 ப்ளஸ் 4x2 ப்ளஸ் 2x3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். இப்போ டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் எதுன்னு பாருங்க, இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான், அதை எடுத்துக்கலாம். மூணுமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் வி கேன் டேக் சரிங்களா. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா ஐ எம் டேக்கிங் தட் 7 and 9. ஸோ இதை நம்ம மூணு ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா இதை 7 வச்சுக்கோங்க, 8 வச்சுக்கோங்க, 9 வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈக்குவேஷன் இஸ் 9. ஓகே, ஸோ பை 7 and 9 ஈக்குவேஷன் கிராஸ் மல்டிப்ளை போடுங்க, பை 7 and 9. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை இங்கே போடுறேன். ஸோ 7 வச்சு ஈக்குவேஷன் எழுது 10 சரிங்களா. அதோட கோஎஃபிஷியன்ட் 0 2, அது இன்னொரு வாட்டி எழுது 10 0 2. ஓகே, ஸோ அதே மாதிரி 9 வச்சு 2 4 2 அகெயின் இது 2 4 2 சரிங்களா. என்ன பண்ணும், அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்ஸை எடுத்து விடணும் சரியா. அப்போ எடுத்து விட்டுருங்க, இது ரிமோட் இது ரிமோட். ஓகே ரைட்டு. இப்போ x1க்கு கண்டுபிடிங்க. ஸோ ஃபைண்டிங் x1 கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் ஆஃப், அப்போ -8 ஆச்சு. ஓகே, ஸோ x2 சரிங்களா. ஸோ இது முடிச்சாச்சு, x1 முடிச்சாச்சு. இப்போ x2 பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தட் இஸ் வாட் 4 ஓகே -20 ஓகே 4 -20 ரைட். நெக்ஸ்ட் x3 பாருங்க, x3 ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும், தட் இஸ் வாட் 40 சரியா. 40 -0 சரியா, தட் இஸ் தட். சரி, இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் எழுதிடலாமா. ஸோ இதை சால்வ் பண்ணால் வாட் வில் கெட், ஜஸ்ட் சி தட் x1 by -8, x2 by -16 ஓகே
x3 by 40. ஓகேவா? சரி, இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா 4ங்கிற காமன் டைம் இருக்கா? ஸோ வாட் வில் கெட் இஸ், இது அப்படியே எப்படி மாறும்? x1 by minus 2 is equal to x2 by minus 4. Okay, x3 by 10. சரிங்களா? 4 ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணிட்டேன். Okay, so these are the equations. These are the eigenvectors with respect to that. Okay, இன்னும் என்ன பண்ணலாம்னு பாருங்க. இங்க இன்னும் 2 ஆல் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? ஒரு ஐடியா பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் டூ தட். 8 ஆலே பண்ணிடுங்க. ஜஸ்ட் டூ வித் 8. I 4 பண்ணேன். சரிங்களா? 8 ஆலே பண்ணிடுங்க. 8 ஆல் பண்ணது -1 is equal to x2 by -2 x3 by 5. சரிங்களா? அப்போ ஐகன் வெக்டார் corresponding to, சரிங்களா, lambda is equal to 0 is, சரியா, என்னதுன்னா -1 -2 5. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதெல்லாம் x1. சரிங்களா? இதுக்கு ஒரு நோட்டேஷன் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஐகன் வெக்டாருக்கு x1 கொடுத்துருங்க. சரியா? இது நோட்டேஷன் இஸ் x1. சரிங்களா? அது lambda is equal to 12 கண்டுபிடிச்சு. செகண்ட் கண்டுபிடிச்சதுக்கு x2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ x2 is equal to கேபிட்டல் X போடணும். இது அதே மாதிரி தேர்ட் இப்போ கண்டுபிடிச்சதுக்கு லெட் டேக் இட் அஸ் x3. சரிங்களா? ஸோ இந்த 3 ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது அப்போ என்னன்னா நம்ம மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். நாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்குன்னா we have to find next we have to find v1 is equal to x1 by norm of x1. சரிங்களா? ஸோ norm of x1. Similarly, சரிங்களா, v1 v2 v3 கண்டுபிடிக்க வேண்டியது x2 by norm of x2. Okay, and v3 is equal to x3 by norm of x3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த நாம அது கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார்ஸ் பக்கத்தையே நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ யூ கேன், நீ வந்து தனியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பட் ஐ எம் கோயிங் டு டூ இன் நியர் டு தட். ஸோ நார்ம் ஆஃப் x1 எப்படின்னா நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப், சரிங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒவ்வொரு டேர்ம்ஸோட ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா தட் இஸ் வாட் √6. சரிங்களா? அதான் நம்மளுக்கு நார்ம் ஆஃப் x1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் நார்ம் ஆஃப் x2ஓட வேல்யூ, சரிங்களா? ஸோ -2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? -2 ஸ்கொயர் என்னது 4 + 1. சரிங்களா? ஸோ நத்திங் பட் வாட் √5. ஓகேவா? ஸோ √5. ஓகே, அங்கே √6 வந்துச்சு, இங்கே √5. ஓகே, இப்போ நார்ம் ஆஃப் x3 பாருங்க. ஓகே, ரியர் டு தட். ஓகே, நார்ம் ஆஃப் x3 root of 1 square plus 2 square plus 5 square. Okay, so nothing but what 1 plus 4 plus 25. Okay, nothing but root of 30. Okay, so அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் v1க்கு, சரிங்களா? ஸோ அதோட மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு? 1, சரிங்களா, அடுத்துல கேப் விட்டுருங்க 2 அண்ட் 1. சரிங்களா? ஸோ இதான் அதோட மேட்ரிக்ஸ். இப்போ x1 divided by norm of x1. அப்போ என்னது 1 divided by √6 வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இது 1 divided by √6. 2 divided by √6. அதே மாதிரி இங்க என்னது 1 divided by √6. இதுதான் இந்த v1. ஓகே, நெக்ஸ்ட் v2. அதே மாதிரி x2ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் தட்? -2 1 0. சரிங்களா? ஸோ இதோட நாம் நம்மளுக்கு என்ன கண்டுச்சோம்? √5. ஓகேவா? 1. அப்போ இந்த √5 டிவைட் பண்ணிடுங்க. 0/√5 அதே தான், சேமாக தான் வரப்போகுது. ஸோ தட் சேம். ஓகே, நெக்ஸ்ட் v3. சரிங்களா? x3 நாமோட வேல்யூஸ் என்னதெல்லாம் கண்டுபிடிச்சோம்? -1. ஓகே, -2 அண்ட் என்னது இங்க 5. ஸோ இதோட நாம் வேல்யூ √30. சரியா? √30 டிவைட் பண்ணிருங்க. அகெயின் இங்க √30 √30. So it is 30. So just put the matrix. Okay, so these are the v1 v2 v3. Okay, next என்ன பண்ணணும்னா நம்மளுக்குள்ள σ1 σ2 கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
அது என்னதுன்னா நம்மளோட ஐகன் வேல்யூஸோட ஸ்கொயர் ரூட். சரிங்களா? ஆனா அது என்னதுன்னா பெரிய வேல்யூஸ்ல இருந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் we are going to find the sigma 1. sigma 1னா நம்மளுக்கு lambda 1 கிடைச்சிருக்கும்ல. lambda 1 எப்படி இருக்குன்னா இருக்கிறதே பெரிய வேல்யூ. நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் தான் இருந்துச்சு lambdaல we are having 12, 10, ஓகே 10 and 0. அப்ப இருக்கிறதுல பெரிய வேல்யூ வந்து 12. அதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா sigma 1 is equal to root of lambda 1. ஓகே, ஸோ lambda 1 பெரிய நம்பரா இருக்கணும். ஸோ lambda of root of 12. சரிங்களா? அப்போ sigma 2 என்ன இருக்கும்? root 10. ஓகே, sigma 3 is equal to 0. சரிங்களா? ஏன்னா root 0 வந்து 0. சரிங்களா? ஸோ இதை எழுதிச்சுட்டு இதை கீழே ஒரு வேல்யூ எழுதணும். ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் த singular values of A transpose C. Okay, these are the singular values of A transpose C. Okay, right. ஓகே, இப்போ நம்ம வின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ விங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். இது வந்து ஒரு செட்டப் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வி ஹாஸ் டு ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் வி. ஓகே, ஸோ விங்கிறது எப்படி இருக்கும்னா முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட காம்பினேஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே வரிசையாக இந்த மேட்ரிக்ஸ்லாம் சேர்த்து எழுதணும். சரியா? ஜஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ், ஆல் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? v1, v2, v3 நத்திங் பட் இப்படி எழுதிடலாமா? v is equal to சரிங்களா நத்திங் பட் v1 சரிங்களா கோலன் v2 கோலன் v3. ஓகே, ஸோ அப்படியே கரெக்டாக விறுவிறுன்னு எழுதிடலாம். சரிங்களா? அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் போது நம்மளுக்கு. அப்போ v is equal to என்ன பண்ணுறேன் யூசிங் கால்குலேட்டர். சரிங்களா? அதை அப்படியே டெசிமலாகவும் மாற்றிடுறேன். சரிங்களா? 1/√6 போடுங்க. சரிங்களா? ஸோ அது கிடைச்சதுன்னா என்னதுன்னா எனக்கு 0.4082. சரிங்களா? நல்லா பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த 3 என்ட்ரிஸும் அப்படியே வரிசையாக எழுத போறேன். ஃபர்ஸ்ட் காலம் தூக்கி இங்கே வரிசையாக ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் தூக்கி ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம், தேர்ட் காலம் தூக்கி தேர்ட் காலம் எழுத போறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட வேல்யூ 1/√6 கால்குலேட்டர் போட்டிங்கன்னா ஐ எம் கெட்டிங் திஸ் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி 2/√6 போட்டிங்கன்னா ஐ எம் கெட்டிங் அஸ் வாட் 0.8165. ஓகே, அதே மாதிரி 1/√6 அகைன் வருது. அப்போ அதே மாதிரி 0.4082. ஓகே, சரி. இப்போ பாருங்க, இப்போ இந்த செகண்ட் காலம் வரணும்னு இப்போ அதை 2/√5 போடுங்க, மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா என்னது கிடைக்குன்னா ஐ எம் கெட்டிங் அஸ் மைனஸ் 0.8944. ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி 0. டிவைட் பண்ண 1/√5 பண்ணீங்கன்னா 0.4472. சரி, தேர்ட் என்ட்ரி என்னது 0. ஓகே, ஓகே, ஸோ அகெயின் இது சரிங்களா? ஸோ இது பண்ணும்போது என்ன ஆயிரும் 1/√30 இருக்கா? ஸோ அதோட வேல்யூ என்ன ஆயிரும் 0.101826. சரிங்களா? ஸோ அதில் மைனஸ் வேறு இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுருங்க. அதே மாதிரி செகண்ட் என்ட்ரி 2/√30. சரியா? அப்போ அது என்னது அதோட வேல்யூ எனக்கு 0.3651. ஓகேவா? ஸோ மைனஸ் போட்டுறேன். தேர்டு 5/√30. சரிங்களா? அதோட வேல்யூ 0.9129. சரியா? ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். ஓகே, விங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ என்னன்னா வி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம், ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ வி அப்படியே வச்சிருப்போம். சரிங்களா? வி டிரான்ஸ்போஸ் அப்கமிங் இதில் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நவ் வி ஹாஸ் டு ஃபைண்ட் த சமேஷன். இப்போ சிக்மான்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த சிக்மாங்கிற மேட்ரிக்ஸ் சரிங்களா நவ் சிக்மாங்கிற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதோட செட்டப் என்னதுன்னா சிக்மா 1 ஓகேவா 0 0. ஏன்னா என்னது நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இது அப்படியே போகணும். ஃபர்ஸ்ட் எங்க போயிடணும்னா கொஸ்டின் கொடுத்ததுக்கு போயிருங்க. சரிங்களா? அவங்க கொஸ்டின் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குங்க 2 rows 3 columns. ஓகே, 2 rows 3 columns. அதே ஆர்டர்ல தான் நம்மளுக்கு இந்த சிக்மா எழுதணும். ஓகேவா? ஸோ சிக்மா எப்படி எழுதணும் பாருங்க. இதுல சமேஷன் சரிங்களா? சமேஷன் அல்ல சிக்மா. ஸோ அதோட சிக்மா 1 0 0. நெக்ஸ்ட் என்ட்ரி 0 சிக்மா 2 0. ஓகேங்களா?
ஏன் இது ரெண்டு மட்டும் பண்றோம்னா மூணாவது இது ஜீரோவா இருக்கு, மூணாவது ஐகன் வேல்யூ நமக்கு ஜீரோவா இருக்கு, ரெண்டு தான் நான் ஜீரோ என்ட்ரி. ஸோ அதனால அந்த நான் ஜீரோ என்ட்ரிஸை வச்சு மட்டும் நம்ம இந்த சிக்மா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி முடிச்சுக்கோம். சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்க, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12, ஓகே, 0 0, சரியா, அடுத்தது 0 √10 0, அவ்வளோதான். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் யூங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? எதுக்கு இதெல்லாம் ஃபைன் பண்ணுறோங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த சிங்குலர் வேல்யூ டிகாம்போசிஷன் வேல்யூ. சரிங்களா? அது எப்படி இருக்குன்னா ஏ யூ சிக்மா வி டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த வி டிரான்ஸ்போஸ் முடிச்சப்போ சிக்மா கண்டுபிடிச்சிக்கோ, இப்போ யூங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த யூங்கிறது யூஒய் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஸோ ஃபைண்டிங் யூ இப்போ யூங்கிற வேல்யூ. சரிங்களா? ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா இதுக்கு முக்கியமான ஹிண்ட் ui is equal to, சரிங்களா, 1 by sigma I a into vi. இதான் அதோட ஃபார்முலா. ui is equal to sigma I a into vi. ஓகேவா? அப்போ u1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ அப்படிதானே. ஸோ u1 கண்டுபிடிக்கணும் என்னது, 1 by sigma 1, சிக்மாவோட வேல்யூ, சரிங்களா, 1 by sigma 1 எழுதிக்கோ ஃபர்ஸ்ட், 1 by sigma 1 a into v1. சரிங்களா? அப்போ அதுக்கு வேல்யூஸ் கொடுங்க, 1 by √12. சரிங்களா? ஏயோட வேல்யூ உனக்கு தெரியும், மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் என்னது நம்மளுக்கு, ஸோ 3 1 1. சரிங்களா? ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 3 1 1. சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 1 1. சரிங்களா? -1 3 1. சரிங்களா? இதுதான் அதோட ஏங்கிற மேட்ரிக்ஸ். v1 போங்க, v1 எப்படி இருக்கு, ஸோ v1 இந்த இருக்கு. சரிங்களா? அந்த v1 எங்க எழுதிருக்கோம், இந்த இருக்கு, 1 by √6 2 by √6 1 by √6. அது அப்படி இங்க எழுதுங்க. ஸோ 1 by √6, ஓகே, 2 by √6 and 1 by √6. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ என்னது, இதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ரைட்டு. இப்போ 12ங்கிறத எப்படி பண்ணிக்கலாம்னா 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல, ஓகே, 1 by 2 √3. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிக்கலாமா பாருங்க. சரிங்களா? ஸோ 12ங்கிறது 1 by 2 √3. ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் இது ரெண்டும் ப்ளஸ் இது ரெண்டும். அப்போ 3 + 2 + 1 என்னது 6 ஆயிரும். அப்போ 6 by √6 மேலே என்ட்ரி. கீழே அதே மாதிரி பண்ணுங்க, மைனஸ் இது பண்றீங்க. சரிங்களா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க, ப்ளஸ் 3 2s are 6. சரிங்களா? இங்க 1, இந்த மைனஸும் ப்ளஸும் என்னது கேன்சல் ஆயிடும். ஸோ 6 மட்டும் இருக்கு அங்கேயும் இங்க 6 √6. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க யூசிங் கால்குலேட்டர் போட்டாலும் சரி, இல்லாட்டி என்னது சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி. சரிங்களா? ஐ எம் யூசிங் கால்குலேட்டர். சரிங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி பண்ணுவீங்க, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும், 6 by √6. சரிங்களா? ஹோல் டிவைடட் பை 2 √3. ஓகே, அதே மாதிரி அகைன் 6 by √6 ஹோல் டிவைடட் பை இங்க ஒரு பை இருக்கு. சரிங்களா? 2 √3. இதான் அதோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இது அப்படியே டெசிமல் யூசிங் கால்குலேட்டர் அண்ட் புட்டிங் இன் த டெசிமல். சரிங்களா? அப்படி பண்ணீங்கன்னா 0.707. சரிங்களா? அதே மாதிரி 0.707. இதான் அதோட வேல்யூ. ஓகே, ஸோ u1 கண்டுபிடிச்சிருக்கோம். சிமிலர்லி u2 ஃபைன் பண்ணுங்க. சரிங்களா? u2 is equal to 1 by sigma 2 ஓட வேல்யூ. சரிங்களா? sigma 2, சரிங்களா, sigma 2 a v2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும், 1 by √10, சரி, √10 a v2. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா, சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ 1 by √10. சரிங்களா? இது 3 1 1 -1 3 1. சரியா? அதே மாதிரி இங்க v2 ஓட வேல்யூஸ் வந்து -2 by √5. சரிங்களா? அகைன் இங்க வந்து 1 by √5. சரிங்களா? அகைன் 0. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஐ எம் கெட்டிங் அஸ். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, பண்ணீங்கன்னா -0.7071. ஓகே, அதே மாதிரி 0.707. ஓகே, ஆஃப்டர் த கால்குலேஷன். சரிங்களா? இட் இஸ் த u2. ஓகே, ஸோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் u is equal to u1 u2. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஏன்னா இங்கே 2 x 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கு. ஸோ we know that u is equal to u1 u2. அதை எழுதிக்கலாம், u is equal to u1 u2. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாமா? ஸோ இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிட்டு பாருங்க,
0.7071. அதே மாதிரி இங்க 0.7071. ஓகேவா? அதே மாதிரி இங்க மைனஸ் ஆஃப் 0. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சரியா? 0.7071. இங்க 0.707. Okay. So this is the U matrix. Okay. Now we have to write the A matrix A. Okay. Check பண்ணணும். Okay. In the singular loss system, value decomposition of A, சரிங்களா, of matrix A is, சரிங்களா, எப்படி இருக்கும்? A is equal to U sigma V transpose, சரிங்களா. ஸோ அப்படியே இந்த ஃபார்மேட் வேற ஒன்றும் இல்லை, இந்த மேட்ரிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, U அந்த சிக்மா V இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க, மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் தானாவே கிடைக்கும். ஓகேவா? நவ் வி ஆர் கோயிங் டு ரைட், ஜஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ். ஸோ யூங்கிற மேட்ரிக்ஸ் எங்க இருக்கு பாருங்க, இது, சரிங்களா. ஸோ அப்படியே எழுதுங்க. தட் இஸ் வாட் 0.7071. ஓகே. ஸோ மைனஸ் ஆஃப் 0.7071. இது பார்த்தீங்கன்னா 0.7071 அண்ட் இங்கேயும் 0.7071. என்ன எழுதியிருக்கோம்? யூங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த சிக்மாங்கிறது எழுதுங்க. √12 சிக்மா √12 0 0 0 √10 0. ஓகே. √12 0 0 0 √10 0. ஓகே. ஸோ தேர்ட் வி டிரான்ஸ்போஸ், சரிங்களா, பெரிய மேட்ரிக்ஸ், அதை கீழே எழுதிக்கிறேன். சரியா? பட் ஆனால் மேலே தான் எழுதணும். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் என்ன, அது வி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா பாருங்க, விங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும், மறந்துடாதீங்க. இது விங்கிற மேட்ரிக்ஸ், இதோட டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் இந்த ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ வி டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. ஸோ வி டிரான்ஸ்போஸோட வேல்யூ 0.4082, சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி 0.8165. தேர்ட் என்ட்ரி 0.4082, சரிங்களா. ஸோ அதே மாதிரி செகண்ட் காலம் 0.8944. okay. Second is 0.4472. okay. Third 0. okay. Again minus of 0.1826. okay. Next 0. minus of 0.3651. okay. Third one the 0.9129. okay. 0.9129. சரிங்களா. ஸோ இதுதான் வி டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அதோட செட்டப்பு. இஃப் யூ மல்டிப்ளை ஆல் திஸ் மேட்ரிக்ஸ் யூ வில் கெட் யூ, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த டீகாம்போசிஷன் தட் வி வாண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போயிடலாம், சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ ரீகேப், சரிங்களா. ஸோ தே வில் கிவ் சம் மேட்ரிக்ஸ். ஓகே. அதுக்கு டீகாம்போசிஷன் கண்டிப்பாக. ஸோ டீகாம்போசிஷன் எப்படி இருக்கும்? A is equal to U sigma V transpose. அப்போ we have to find U, V and sigma எல்லாமே ஃபைண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்னது A டிரான்ஸ்போஸ் A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னது, அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை மாத்துறோம். தென் வி ஆர் ஃபைண்டிங் த ஐகன் வேல்யூஸ் தான் இருக்கு, சரிங்களா. 0 12 10 அதான் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் A. இப்போ ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே ஒரு ஃபார்மேட் என்னது, A டிரான்ஸ்போஸ் A மைனஸ் லாம்டா I இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ பிக்கஸ்ட் ஐகன் வேல்யூலேருந்தே போங்க, அதான் சேஃபு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we are having some equations and solving that we'll get the eigen vector. ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிடும். செகண்ட் ஐகன் வெக்டர் எடுத்துக்கிறோம். அதை சால்வ் பண்ணும்போது செகண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்குது. தேர்ட் ஐகன் வேல்யூஸ் 0, அதை எடுக்கும்போது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். அதை சால்வ் பண்ணும்போது ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்குது, சரிங்களா. இந்த மூணு ஐகன் வெக்டர்ஸையும் அதோட கரஸ்பாண்டிங் நார்மல் டிவைட் பண்ணாதான் V1 V2 V3 கிடைக்கும். அந்த V1 V2 V3 தான் நம்மளுக்கு Vங்கிறது கனெக்ட் ஆகும், சரிங்களா. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் இருக்கு. நம்ம சிக்மா 1 அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, இருக்கிறதுல பெரிய ஐகன் வெக்டார் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இதுல பெரிய ஐகன் வெக்டார் தான் எழுதணும். ஸோ பெரிய ஐகன் வெக்டார்ல அதோட ஸ்கொயர் ரூட் சிக்மா 2ங்கிறது அது நெக்ஸ்ட் பெரிய ஐகன் வெக்டாரோட ஸ்கொயர் ரூட், சரிங்களா. தேர்டு அதே மாதிரி தேர்டு சிக்மா 3ங்கிறது அதே மாதிரி தேர்டு பெரிய ஐகன் வெக்டாரோட ஸ்கொயர் ரூட்,
சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா இங்க சிக்மா அப்படிங்கிற ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா சிக்மா 1 0 0 சிக்மா 1 0 சாரி 0 சிக்மா 2 0. இப்போ சப்போஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இங்க வந்து ஏங்கிறது கொடுத்துருக்க ஏங்கிற மேட்ரிக்ஸ் 2x3 மேட்ரிக்ஸ், அதனால எப்படி இருந்துச்சு. சப்போஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம், 0 0 அந்த 3x3 சமேஷன்ல வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சோம். இப்போ யூங்கிறது கண்டுபிடிக்கும். யூங்கிறது ஜென்ரல் செட்டப் இதுதான். ஸோ யூஐ இஸ் ஈக்குவல் டு 1/σi a இன்ட்டு வி. ஓகேவா? ஸோ அது அப்படியே ஒவ்வொரு மேலே இன்க்ரீஸ் இருக்கும், v1 இருக்கும், அதை சப்ஸ்டின் பண்ணணும். ஏங்கிறது ஜென்ரல், சரியா? சிக்மா 1 அப்படிங்கிறது இங்க போட்டிருக்கோம், சரிங்களா? ரைட்டா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம், சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணி யூ கேன் யூஸ் த கால்குலேட்டர் அண்ட் ஃபைண்டிங் த வேல்யூஸ். அதே மாதிரி U2 சிமிலர்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு U1 U2 தான் கிடைக்கும், ஏன்னா இது ஜஸ்ட் 2x3 மேட்ரிக்ஸ். அதனால U1 U2 மட்டும் வச்சு we are finding the U. ஓகேவா? ஸோ இப்போ அந்த U சிக்மா V டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். திஸ் இஸ் அ சிங்குலர் வேல்யூ டிகாம்போசிஷன் ஃபார் த மேட்ரிக்ஸ்